வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவில். இறைவன் திருப்பெயர் நாகேஸ்வரர், இறைவியார் திருப்பெயர் பிரகந்தநாயகி. தலமரம் வில்வம், தீர்த்தம் சிங்கமுக தீர்த்தம். வழிபட்டோர் சூரியன், ஆதிசேஷன். தேவாரப் பாடல்கள் திருநாவுக்கரசர். தல வரலாறு. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். நாகேஸ்வரர் லிங்க வடிவில் உயரமான ஆவுடையாருடன் காட்சி தருகிறார். ஆனால் பானம் சிறியதாக இருக்கிறது. சிவனின் தேவாரப் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 90வது தேவாரத் தலமாகும். ஒரு காலத்தில் பூமியை நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் தாங்கி கொண்டிருந்தான். மக்கள் செய்த பாவங்களால் அவனால் பூமியை சுமக்க இயலவில்லை. உடல் சோர்வு ஏற்பட்டது. எனவே திருக்கைலாயம் சென்று சிவபெருமானை வேண்டினான். உலகை தாங்குவதற்கு உரிய சக்தியை தரும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டான். ஆதிசேஷனின் முறையீட்டுக்கு மனம் இறங்கிய சிவபெருமான், எவ்வளவு காலமானாலும் ஒரே ஒரு தலையினால் இந்த உலகை தாங்கும் சக்தியை தருவதாக உறுதியளித்தார். பரிபூரணதி பெற்ற ஆதிசேஷன் பிரளய காலத்தில் அமுத கும்பத்தில் இருந்து வில்வம் விழுந்த இடமான கும்பகோணத்தின் ஒரு பகுதிக்கு வந்தான். அங்கு லிங்கம் பிரதிஷ்டை செய்து பூஜித்தான். நாகராஜன் பூஜித்ததால் இறைவனுக்கு நாகேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஒரு காலத்தில் வெள்ளத்தில் மிதந்து வந்த அமுத கும்பத்தின் உச்சியில் இருந்த வில்வம் தவறி விழுந்தது. அந்த இடம் வில்வவனம் என போற்றப்பட்டது. அவ்விடத்தில் இக்கோயில் அமைந்ததால் சுவாமிக்கு வில்வனேஸ்வர், பாதாள பிஜநாதர் ஆகிய பெயர்களும் வழங்கப்படுகின்றன. மடந்தை பாகர், செல்வபிரான் என்றும் சுவாமிக்கு பெயர்கள் உண்டு. கும்பகோணம் நகரின் மத்தியில் அமைந்துள்ள இந்த சிவஸ்தலம் நாகேஸ்வரன் கோவில் என்ற பெயரில் எல்லோராலும் அறியப்படுகிறது. கிழக்கு, மேற்கு, தெற்கு திசைகளில் கோபுரங்களை கொண்டுள்ள இவ்வாலயத்திற்கு கிழக்கு கோபுர வாயிலே பிரதான வாயிலாகும். கிழக்கு கோபுர வாயில் வழியாக உள் நுழைந்தவுடன் வெளிப்பிரகார சுற்றில் இடதுபுறம் சிங்கமுக தீர்த்த கிணறு உள்ளது. படிகள் இறங்கி செல்ல வேண்டும். இறங்கும் வாயிலில் கல்லில் 2 சிங்கங்கள் சுதையில் உள்ளன. சப்த மாதாக்கள் சன்னதியும் இங்கு உள்ளது. வலதுபுறம் தெற்கு நோக்கிய அம்பாள் பிரகந்தநாயகி சன்னதி அமைந்திருக்கிறது. தெற்கில் உள்ள கோபுர வாயில் வழியாகவும் இந்த வெளிப்பிரகாரத்திற்கு வரலாம். அடுத்துள்ள வாயிலின் வழியாக உள்ளே நுழைந்தால் இடதுபுறம் 16 கால் மண்டபமும் வலதுபுறம் நடராஜ சபையும் உள்ளன. இந்த நடராஜ சபை பேரம்பலம் என்றழைக்கப்படுகிறது. ரத அமைப்பில் உள்ளது. 2 புறங்களிலும் உள்ள கல்லில் ஆன தேர் சக்கரம் கண்டு மகிழத்தக்கது. இச்சக்கரங்களில் ஆரங்களான உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் கண்டு ரசிக்க வேண்டியதாகும். குதிரைகளும் யானைகளும் இழுக்கும் நிலையில் இத்தேர் மண்டபம் அமைந்துள்ளது. அடுத்துள்ள வாயிலில் உள்ளே சென்றால் மூலவர் நாகேஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது. உயரமான ஆவுடையார் மீது மிகவும் குட்டையான பானத்துடன் காட்சி தருகிறார். கருவறை வாயிலில் தண்டூன்றிய விநாயகர் உள்ளார். கருவறை சுற்றில் கோஷ்ட மூர்த்திகளான தட்சணாமூர்த்தி ரிஷபத்தின் முன் நின்று வலக்கையை ரிஷபத்தின் தலை மீது கை ஊன்றி நிற்கும் நிலையில் அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். இத்தலத்தில் சூரியனும் ஆதிசேஷனும் இறைவனை வழிபட்டு உள்ளனர். இத்தலத்தில் உள்ள மற்ற சன்னதிகள் பிரளயக்கால ருத்ரர், வலஞ்சுழி விநாயகர், ஐயனார், சப்த மாதாக்கள், சுப்பிரமணியர், சப்தலிங்கங்கள், வைத்தீஸ்வரர், சூரியன், சோமாஸ்கந்தர், சண்டிகேஸ்வரர் முதலிய சன்னதிகளும் உள்ளன. இத்தலம் ஒரு ராகு தோஷ நிவர்த்தி தலமாகும். திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் நாகேஸ்வரரை வழிபட்டால் ராகு தோஷம் நீக்கப்பெற்று திருமணம் மற்றும் மகப்பேறு சித்திக்கும்.
இக்கோயிலுக்குள் மகாகாளி சன்னதியும் எதிரே ருத்ர தாண்டவம் ஆடும் அக்னி வீரபத்ரர் சன்னதியும் உள்ளன. இருவரும் போட்டி போட்டு நடனம் ஆடுவது போல அமைக்கப்பட்டு உள்ளது மிக சிறப்பானதாகும். இக்கோயிலின் சிறப்பம்சமே இந்த பிரளயகால ருத்ரர் சன்னதிதான். சித்திரை 11, 12, 13 தேதிகளில் காலை வேளையில் சூரியனின் கிரகங்கள் சிவலிங்க திருமேனி மீது படுகின்றன. இந்த நாட்களில் சூரிய பூஜையை காண பக்தர்கள் பெருமளவில் ஆலயத்தில் கூடுகிறார்கள். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். இவ்வாலயத்தின் உட்பிரகாரத்தில் ஆறுமுக சன்னதி உள்ளது. ஒரு முகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு தனது தேவியர் இருவருடன் காட்சி தருகிறார். இந்த சன்னதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகுகால வேளையில் பூஜை செய்தால் சகல நோய்களும் நீங்கும். இறுதி காலத்தில் உண்டாகும் மரண துன்பம் அறவே இல்லாமல் போகும். ரிஷபத்தின் முன்னிற்கும் உமையொரு பாகை ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர். பிரியாமல் இருப்பவர்கள் எந்நாளும் பிரிய மாட்டார்கள். கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் 2 முக்கிய நாகேஸ்வரர் கோவில்கள் உள்ளன. 2ம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். ஒன்று திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோவில், நவகிரக கோவில்களில் ஒன்று. மற்றொன்று கும்பகோணத்தின் மையத்தில் உள்ள இந்த கோவில். இந்த கோயில் குடந்தை கீழ்கோட்டம் என்றும் குறிப்பிடத்தக்கது. குடந்தை என்பது கும்பகோணத்தின் பழைய பெயர். கோட்டம் என்பது கோட்டை போன்ற உயரமான சுவர்களை கொண்ட அமைப்பை குறிக்கிறது. எனவே இது குடந்தை கும்பகோணத்தின் கீழ்கோட்டை. கும்பகோணத்தின் தோற்றம் மற்றும் மகாமகம் திருவிழாவுடன் நேரடியாக தொடர்புடைய 12 கோவில்களில் இதுவும் ஒன்று. அந்த புராணத்தின்படி பிரம்மா அனைத்து உயிரினங்களின் விதைகளையும் வேதங்கள் மற்றும் புராணங்களையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றாக வைத்திருந்தார். இது அமிர்த கலசம் என்று அழைக்கப்பட்டது. கும்பம் என்பது சமஸ்கிருதமும் குடம் என்பது தமிழ். இதை மலர்கள், வில்வம், மங்கள வஸ்திரம், சந்தனம் மற்றும் புனித நூல் போன்ற பல்வேறு பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு அதன் மேல் தேங்காய் வைக்கப்பட்டது. இன்று நாம் வீட்டு விழாக்களிலும் கோவில்களிலும் காணும் கலசங்களைப் போலவே மொத்தமும் ஒன்றாக கட்டப்பட்டது. பானை மேருமலையின் உச்சியில் வைக்கப்பட்டது. பிரளயம் தொடங்கிய போது பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழித்தது. பிரம்மா தயாரித்த கும்பமும் இடம் பெயர்ந்தது. பல ஆண்டுகளாக வெள்ள நீரில் மிதந்தது. இறுதியாக அது ஒரு இடத்தில் குடியேறியது. சிவபெருமான் வேட்டைக்காரன் வேடத்தில் தனது வில் மற்றும் அம்பினால் கும்பத்தை உடைத்தார். கும்பத்தை அலங்கரிக்கும் வில்வம் இலைகள் விழுந்த இடம். இது சிவன் வில்வனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. மகாராத்திரி இரவில் நாகராஜா, நாகங்களின் அதிபதி நாகேஸ்வரர் கும்பகோணம், நாகேஸ்வரர் திருநாகேஸ்வரம், சேஷபுரீஸ்வரர் திருப்பம்புரம் மற்றும் நாகநாதர் நாகூர் ஆகிய 4 கோவில்களில் சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. எனவே இது ராகு தோஷம் நிவர்த்தி ஸ்தலம் ஆகும். இங்குள்ள நடராஜ மடம் பேரம்பலம் குதிரை இழுக்கும் தேர் வடிவில் கட்டப்பட்டு உள்ளது. தேரின் ஒவ்வொரு சக்கரத்திலும் 12 கரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு ராசியை குறிக்கும். சிவகாமி வடிவில் அம்பாள் நடராஜ பெருமானின் பிரபஞ்ச நடனத்திற்கு தாளம் போடுவதும் விஷ்ணு புல்லாங்குழல் வாசிப்பதும் காட்சியளிக்கிறது. பொன்னியின் செல்வன் நாவல் படித்தவர்களுக்கும் படம் பார்த்தவர்களுக்கும் நிச்சயம் பழுவேட்டராயரை பற்றி தெரிந்திருக்கும். சோழர்களின் குறுநில மன்னர்களில் ஒருவர் ஆவார். இவரின் சிலை மூலவருக்கு பின்புறம் உள்ளது. சோழர்களின் காலத்தில் செதுக்கப்பட்ட மிக அழகான பெண் சிற்பங்கள் என்று இந்த கோயிலில்தான் உள்ளது என்று உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த கோவில் அப்பர் பெருமானால் தேவார பாடலில் போற்றப்படுகிறது. அவர் இந்த கோவிலை குறிப்பிட்டு பாடுகையில் குடந்தை கீழ்கோட்டம் என்று சொல்வதால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பகுதிக்கு இருந்த பெயர் அறிய முடிகிறது. பாடகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் என்னும் மகான் புதர் மண்டி கிடந்த இத்திருக்கோயிலை சீர்திருத்தி திருப்பணிகள் செய்து 1923ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்துள்ளார்.
ராஜகோபுரம், மேற்கு கோபுரம், நடராஜ சபை, சுற்ற சுவர்கள், சிங்கமுக தீர்த்த கிணறு முதலிய திருப்பணிகள் அவரால் செய்யப்பட்டவை. இதற்காக இம்மகான் தம் கழுத்தில் பித்தளை சொம்பு ஒன்றை உண்டி கலயமாக கட்டி கொண்டு தெருக்கள் தோறும் சென்று பிச்சை எடுப்பது போல நிதி திரட்டினார். ஜுரஹர விநாயகர் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் நீங்குவதற்கும் இங்கே வந்து ஜுரஹர விநாயகருக்கு அபிஷேகம் செய்து மிளகு ரசம் சாதமும் பருப்பு துவையலும் நெய்வேத்தியம் செய்து வழிபடுகிறார்கள். வெப்ப நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பரிகாரம் செய்யும் போது மட்டுமே மிளகு ரசம் சாதம், துவையல் நெய்வேத்தியம், மற்ற நாட்களில் சாதாரண நெய்வேத்தியமே படைக்கப்படுகிறது. இந்த பிரார்த்தனையை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது சிறப்பு. அந்நாளில் வர இயலாதவர்கள் வேறு ஏதேனும் ஒரு நாள் வந்து ஜுரஹர விநாயகருக்கு அர்ச்சனை செய்து காய்ச்சல் நீங்கி வேண்டிக் கொண்டு வணங்கி சென்றாலும் நல்லது. நாகராஜாக்கள் வழிபட்ட தலமாதலின் திருநாகேஸ்வரம் என பெயர் பெற்றது. நாகராஜன் ஒரு சிவராத்திரியில் 4 யமங்களில் முதல் யாமத்தில் வில்வவனமான குடந்தை கீழ் கோட்டத்திலும், 2ஆம் யாமத்தில் ஷண்பக வனமான இத்திருநாகேஸ்வரத்திலும், 3வது வன்னி வனமான திருப்பாம்புரத்திலும், 4வது யாமத்தில் புன்னை வனமான நாகை காரணத்திலும் வழிபட்டு பேறு பெற்றனர். இந்த 4 தலங்களும் நாகராஜன் பேரிலேயே வழங்கப்பட்டது. சிவபெருமானை மட்டுமே வணங்கி வந்த பிருங்கி முனிவரை கண்டு வெகுண்ட பார்வதி தேவி இறைவனை குறித்து அர்த்தநாரீஸ்வர வடிவம் வேண்டி இத்தலத்தில் செண்பக மரத்தடியில் கடுந்தவம் புரிந்தார். நந்தி சேரும் திருநாகேஸ்வரம் என்று தேவாரம் பேசுகின்றது. ஆதிசேஷன், தட்சன், கார்கோடகன், கௌதமர், நந்தி, நலன், பராசரர், பகீரதன் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர். சூரியன் இங்கே வழிபட்டு பேறு பெற்றார். விநாயகர் வழிபட்டு கணங்களுக்கு அதிபதியானார். கௌதமர் வழிபாடு செய்து அகலியினை அடைந்தார். நலன் இங்கே வணங்கி இழந்த தன் மனைவியை பெற்றான். பராசர முனிவர் வழிபட்டு பாவம் நீங்கினார். பாண்டவர்கள் வழிபட்டு இழந்த தம் செல்வத்தை மீண்டும் பெற்றதோடு இம்பெருமானுக்கு கார்த்திகை மாத விழாவினையும் நடத்தினார். வசிஷ்ட முனிவர் வழிபட்டு நலம் பெற்றார். ஒரு குருவியின் கட்டளைப்படி இந்திரன் இங்கே வழிபட்டு மேன்மையுற்றான். பிரம்மனும் பகீரதனும் வழிபட்டு புனிதம் அடைந்தனர். சித்திரசேனன் என்னும் மன்னன் வைகாசியில் விழா நடத்தி வழிபட்டு நற்புத்திரனை அடைந்தான். ஒரு சிவயோகி கோயில் உள்ள புற்பூண்டுகளை போக்கி புனிதமாக்கினார். சௌனக முனிவர் காம மயக்கத்திற்கு கழுவாய் இங்கே பெற்றார். சேக்கிலார் திருப்பணி செய்த பெருமை உடையது. அவர் மிகவும் நேசித்த தலம். இதனால் தம் ஊரான குன்றத்தூரில் இப்பெயர் ஒரு கோவிலை கட்டினார். காலையில் குடந்தை கீழ்கோட்டம், நண்பகலில் திருநாகேஸ்வரம், மாலையில் திருப்பாம்புரம் என்று ஒரே நாளில் வழிபடுவது விசேஷமாகும். மகாமகத்தன்று சுவாமி இங்கிருந்து மகாமக குலத்திற்கு தீர்த்தவாரிக்கு செல்வது மிகப்பெரிய விசேஷம். இதைத் தவிர நவராத்திரி, திருவாதுரை, பங்குனி விழா ஆகியவையும் விசேஷமாகும். நாகேஸ்வரர் கோயிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டது. இந்த கோயில் கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் 2 கோபுரங்களை கொண்டது. இடப்பக்கம் நந்தவனமும் சிங்கமுக கிணறும், வலப்பக்கம் மிருகன் நாயகி சன்னதியும் நடராஜர் சபையும் உள்ளது. இந்த நடராஜ மண்டபம் தேர் வடிவில் நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கும். அதில் இருக்கும் 12 கரங்கள் 12 ராசிகளை குறிக்கும். 2 குதிரைகள், 4 யானைகள் இழுக்கும் நிலையில் உள்ள இந்த மண்டபத்திற்கு ஆனந்த தாண்டவ மண்டபம் என்ற பெயரும் உள்ளது. நடராஜரின் நடனத்திற்கு ஏற்ற தாளம் போடும் பாவனையில் சிவகாமி அம்மையும் நடராஜர் அருகில் மகாவிஷ்ணு குழல் ஊதும் காட்சியும் அங்கு செல்லும் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. மேலும் இந்த கோயில் மாரியம்மன், ஐயனார், விநாயகர், சப்தலிங்கங்கள், வைத்தீஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா என அனைத்து தெய்வங்களையும் தரிசிக்கலாம். ராகுதோஷம் உள்ளவர்கள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் ராகுதோஷம் நீங்கும், திருமணம் தடை நீங்கி குழந்தை வரம் கிடைக்கும். மேலும் இக்கோயிலில் சின்ன பழுவேட்டராயருக்கு சிலை உள்ளது.
பொன்னியின் செல்வன் நாவல் படித்தவர்களுக்கும் படம் பார்த்தவர்களுக்கும் நிச்சயம் பழுவேட்டராயன் பற்றி தெரிந்திருக்கும். சோழர்களின் குறுநில மன்னர்களில் ஒருவர் ஆவார். இவரின் சிலை மூலவருக்கு பின்புறம் உள்ளது. சோழர்களின் காலத்தில் செதுக்கப்பட்ட மிக அழகான பெண் சிற்பங்கள் என்று இந்த கோயில்தான் உள்ளது. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் புரட்டாசி நவராத்திரி, டிசம்பர் ஜனவரியில் மார்கழி திருவாதுரை மற்றும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பங்குனி பெருவிழா ஆகியவை கோயிலின் பிற திருவிழாக்கள். மகாமகத்தன்று சுவாமி இந்த கோவிலில் மகாமக குலத்திற்கு தீர்த்தவாரிக்கு செல்வது மிக பெரிய விசேஷம். இதைத் தவிர நவராத்திரி, திருவாதுரை, பங்குனி பெருவிழா ஆகியவை முக்கியமான விழாக்களாகும். தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது 27வது தலமாகும். ராஜேந்திர சோழர்கள் குறிப்பயணமான போருக்கு செல்லும் போது இந்த நாகேஸ்வரன் கோவில் உள்ள கங்கா கணபதியை வணங்கி செல்வதால் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. இக்கோயில் சிறப்பம்சம் பிரளயகால ருத்ரன் சன்னதி மற்றும் தாயார் மண்டபத்தில் அழகான வண்ணங்கள் சிற்பங்கள் வரையப்பட்டுள்ளன. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.